ஓரளவு மேக்கப் போட தெரியும் எனக்கு, ப்ராடக்ட்டும் தெரியும் எனக்கு. ஆனால் என்னால் ப்ராடக்ட்லேயே இன்வெஸ்ட் பண்ண முடியலை. இங்கே வந்ததுனால எனக்கு அந்த ப்ராடக்ட் வந்துட்டு நான் வாங்க போகிற நேரத்தில் எனக்கு வந்துட்டு என்னோட அக்கௌண்ட் வந்து பிளாக் ஆயிடுச்சு. ஆனால் அவங்க வந்து பாடம் சொல்லி கொடுத்ததோட விடாமல், எங்களுக்கு எல்லாம் சொல்லி கொடுத்ததோட விடாமல், ஆனால் அன்றைக்கி வந்துட்டு மேம் வந்துட்டு என்னோட ப்ராடக்ட்டை வந்துட்டு அவங்களுக்கு அது அவசியமே இல்லை எங்களுக்கு அதை செய்யணும் அப்படின்னு சொல்லிட்டு. ஆனால் ஒரு குருவாக நான் வந்து அதை ரொம்ப சந்தோஷப்படுறேன். என்னென்னா என்னோட லைஃப் லாங் நான் வந்துட்டு மேம் நான் மறக்க மாட்டேன். என்னோட அந்த ஃபஸ்ட்டு நான் வந்து பிராண்டாக நான் யூஸ் பண்ணுறேன், குவாலிட்டியாக பண்ணுறேன் அப்படின்னா அது மேம்னால தான். அன்றைக்கி மேம் செஞ்சதை நான் இன்றைக்கி எல்லாமே இங்கிலீஷில் தான் சொல்லுவாங்க, ஆனால் நிறைய அது புரியாது. ஆனால் மேம் வந்து அது புரியாதவங்களுக்கும் அது தமிழில் சொல்லி அது எல்லாருக்கும் தெரிகிற மாதிரி ஒரே மாதிரி எல்லாரையும் ட்ரீட் பண்ணி எப்படின்னா ஃபேஸ் டு ஃபேஸ் எங்கள் கண்ணை பார்த்து எங்களுக்கு சொல்லி கொடுத்தாங்க ஒவ்வொரு விஷயம். அப்போ தான் எனக்கே கான்ஃபிடென்ட் வந்துச்சு. எனக்கு பயம், மேம்கிட்ட பேசுகிறதுக்கு ஃபஸ்ட்டு வரையில் பயம். அப்புறம் அந்த பயம் எல்லாமே போய் இப்போ நார்மலாக நானும் போய் மேம்க்கு முன்னாடி நின்று பேசுகிற அளவுக்கு இது மேம் தான் என்னை உருவாக்கி விட்டுருக்காங்க. இதை என்றைக்கும் நான் மறக்கவே மாட்டேன். மேமோட நேமை வந்துட்டு எங்கே போனாலும் என்னோட குரு